ரோட்டில் நடக்கிறது ஒரு குத்தமா? பாதசாரிகளுக்கு உரிமை இல்லையா? 2019, 2024 காலகட்டத்தில் பாதசாரிகள் உயிரிழப்பில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சமீபத்திய பத்திரிகை செய்தி. சாலையில் நடந்து போகிறவங்கள சில வாகன ஓட்டிகள் ஒரு தொந்தரவாக பார்க்குறாங்க. ஆனால் சாலை என்பது வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமல்ல, அதில் நடந்து போகிற மக்களுக்கு உரிமை இருக்குது. சமீபத்தில் ஒரு இன்சூரன்ஸ் வழக்கில் விசாரித்த உச்சநீதிமன்றம் பாதசாரிகளுக்கும் சாலையை பயன்படுத்தும் உரிமை இருக்குது, ரோட்டில் நடந்து போகிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கு. மோட்டார் வாகன சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் சாசனம் தந்திருக்கின்ற அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக தான் மக்கள் சாலைகளில் நடக்கிறத நம்ம கருத வேண்டியிருக்கு. அவங்கவங்க பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் பணிச்சூழல்கள் காரணமாக நடக்கிற பழக்கமே மறந்து போச்சுங்க. எப்போவுமே ஓட்டம்தான், ஆனால் வண்டிகளில் யாருக்கும் நேரம் இல்லை, எதுலேயுமே அவசரம். வாகன பெருக்கமும் அசுர வேகத்தில் அதிகரிச்சிருச்சு. அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்கக்கூடிய நிறுவனங்கள் பல அமெனிட்டிஸ் கூட வாக்கிங் போகிறதுக்குன்னு தனியான நடைபாதை இருக்குது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் தனியாக குடியிருக்கிற நடுத்தர மக்கள் வாக்கிங் போகிறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. நகரங்களில் நடந்து போகிறவங்க ஒரு தொந்தரவாக சில வாகன ஓட்டிகள் நினைக்கிறாங்க. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நடைபாதைகளும் சுருங்கிருச்சு. ஒரு சிலருக்கு நடைபாதைகள் வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால அரசு அமைப்புகளும் இதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. வயசானவங்க, பெண்கள் இவங்கெல்லாம் ஒரு துணை இல்லாமல் ரோட்டில் காலே வைக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. நடந்து போகிறவங்களுக்கு வசதியாக ஒரு நடைபாதை கண்டிப்பாக நம்ம உருவாக்க முடியும். உள்கட்டமைப்பை மேம்படுத்தினா இது சாத்தியம்னு தோணுது. சாஞ்சிட்ருக்கிற அல்லது அச்சமூட்டுகிற வகையில் அமைந்திருக்கிற மின்கம்பங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா நமக்கு நடைபாதைகள் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பாதசாரிகள் உயிரிழப்பதற்கு மதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுபோக பல இடங்களில் நடைபாதையே இல்லை. டீசல், பெட்ரோல் விற்கிற விலையில் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட அது முடியுமான்னு தெரியல. சில சமயம் அடிக்கிற வெயிலும் கரும்புகையும் நடந்து போகிற ஆர்வத்தை ரொம்ப குறைச்சிருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில சமயம் நடக்கிறதுக்காகவே கோயிலுக்கும் பூங்காக்களுக்கும் போக வேண்டியது இருக்குது. எல்லா இடங்கள்லையும் பூங்காக்கள் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கு கூட காசு வேணுங்க. இந்த காலத்தில் கண்டிப்பாக வாக்கிங் போய் ஆகணும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமா? சாலை என்பது வாகனங்களுக்கு மட்டும்தானா? அப்படி என்றால் பாதசாரிகளின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை சொல்லுவோம், நயமாக சொல்லுவோம். நன்றி.